வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னா, சில பேர் வந்து FTT டோக்கன் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ FTT டோக்கன் பத்தி பார்க்கலாம். ஸோ அதோட நிலைமை என்ன இருக்கு, கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் பத்தி பேசலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இதோட நம்ம கிளிக் பேட் பண்ண டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FTT டோக்கன், அதாவது செத்து போன எக்ஸ்சேஞ்ச் FTXோட நேட்டிவ் டோக்கன் பத்தி பேசலாம். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து மோஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், ஸோ அதனால தான் கேட்டுட்டு இருக்காங்க. பட் பை வந்து பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எக்ஸ்சேஞ்சே வந்து இல்லை, எதுக்காக பை பண்ண போகிறீங்க? அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வரப்போதா, நெகட்டிவ் நியூஸ் வரப்போதா? அந்த காயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆஃப்டர் சம் டைம் டீலர்ஸ் கூட ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டீலர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் விட சம்பளம் அரௌண்ட் $0.77 கிட்ட இருக்குது. ஸோ FTTக்கு ஏதாவது நியூஸ் இந்த மாதிரி மறுபடியும் FTX பார்த்தீங்கன்னா ரீலான்ச் பண்ணுறாங்க, FTX 2.0 வரப்போகுது, FTX பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்தால் தான் அது பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வருது. ஓகேங்களா? பெரிய ஸ்பைக்கு. பட் நார்மலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது, இப்படி FTX பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க அவங்களோட கிரெடிட்டர்ஸ்க்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி ரீபே பண்ணது பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரியான வந்து டம்ப் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு இப்படி FTX வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் திரும்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி கஸ்டமர்ஸ்க்கு வந்து தர போகிறாங்க காசுன்னு வந்து அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் திரும்பி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன் வந்து காயின் பம்ப் ஆகும் இல்லைங்களா? பட் நம்ம இந்த TA பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, TA இல்லைனாலுமே TA சொல்கிறது நான் என்னோட கடமை இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு FTX வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், அதாவது லோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே வந்து அதை பவுன்ஸ் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து போக மாட்டேங்குது. அதை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வரும் போது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்ஜாக தெரிய வருது. ஸோ ஃபாலிங் வெஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா? ஸோ ஃபாலிங் வெஜ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டே அரௌண்ட் 2.90 மேலே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மோஸ்ட்டாக வந்து ஃபாலிங் வெஜ் பிளே அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அக்கார்டிங் டு TA. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ FTT டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்தால் தான் அது உள்ள வால்யூம் வருது. சும்மா யாருமே பார்த்தீங்கன்னா அதை இப்போ ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏதாவது மேனிப்புலேஷனோ ஏதாவது நியூஸ் வந்தால் தான் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது இல்லை பம்ப் ஆகுதுன்னு சொன்னால். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா இப்போ 2050 EMA பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்குன்னா மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா, அதாவது 2.90 மேலே சொன்னேன் இல்லையா? ஸோ மேலே போயிடுச்சுன்னா அரௌண்ட் $5 பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து காட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 7 to 7.5 வந்து போகலாம் அப்படின்னு மேலே போச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா FTT வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து FTT பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு இருந்தேன். ஸோ அதை வந்து கொடுத்துட்டேன். ஸோ வாங்குறதோ வாங்காததோ இல்லை செல் பண்ணாததோ பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $47,700 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஒரு 4 ஹவரில் பார்க்கும்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து அடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெட் கலர் கேண்டல் வந்து சப்ளைல வந்து அடிச்சிருக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து அடிச்சிருக்கு, விச் இஸ் அ பேரிஷ் கேண்டல் ஸ்டிக் இல்லைங்களா? ஸோ அது வந்து மேலே வந்து விக் வந்து திரும்பி ஃபில் பண்ண போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டாரு இல்லை ஒரு ரேவ்ஸ்டோன் டோஜி அடிக்கும் போது திரும்பி பார்த்தீங்கன்னா பீப்பிளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோமோ பண்ண இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டு அப்படின்னு வந்து நிலைக்க வைக்க மார்க்கெட் பேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த விக்கை வந்து ஃபில் பண்ண கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விக் எங்கே இருக்குது? அரௌண்ட் 48,850 இல்லை 800க்குனா மேலே 900க்குனா மேலே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ மோஸ்ட்டாக திரும்பி அந்த விக்கை வந்து ஃபில் பண்ண போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே 4 ஹவரில் பார்க்கும்போது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போது RSI பார்த்தீங்கன்னா RSI வந்து நேற்று பேரிஷ் டேவிடன் சொல்லியிருந்தேன் வித் டபுள் டாப். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ப்ளே அவுட் ஆகிட்டு இருக்கு. மேக்டியில் பார்த்தீங்கன்னா டெத் க்ராஸ் ஆகிருக்கு. ஸ்டொக்காஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு சோல்டில் இருக்கு. ஸோ அது ஒரு சோல்ட் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் த விக் ஆஃப் த ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அது ரெண்டுமே பார்க்கும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 48,800 900 இல்லை 49,000 மேலே கூட எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 4900னா மேலே கூட வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ கிரீன் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நேற்று தெரிஞ்சது தான் கிரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்ட்டு. ஸோ டபுள் டாப் இன்ன வரைக்கும் இன்டாக்டாக தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்வாலிடேட் பண்ணல. ஸோ அதே டபுள் டாப் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து இன்ன வரைக்கும் பிட்காயின் வந்து இருக்குது.
ஸோ பெரிய ஒரு வால்யூம் கேண்டில் என்ன வரைக்கும் வரல. அபவுட் த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 50,000 இல்லை 51,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ அந்த டபுள் டாப் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. சாரி, ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ சேஞ்ச் கிடையாதுன்னு வந்து ஸ்லைட்டாக வந்து சொல்லிட்டேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்குன்னு இல்லைங்களா. ஸோ கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ், அதாவது ஒரு கேண்டல்னா இன்னொரு கேண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கீழே இருக்குது, இல்லை ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குன்னா ஒன்று மேலே தான் இருக்குது, விச் இஸ் ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஆல் தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு பாட்டில் வந்து இருக்குது. ஸோ நார்மல் ஆர்எஸ்ஐ ஒரு பாட்டில் இருக்குது, ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஒவ்வொரு பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்க்கும்போது வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது க்ரீனாக பெருசாக க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் இன்ன வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை ஒடிக்கல. ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒடிக்காததால இந்த கேண்டல் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னைக்கு தான் ஆரம்பம், வாரத்தோட ஆரம்பம். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சு நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மூன் டச் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகி ரிவர்சல் ஆச்சுன்னா மோஸ்ட்டாக ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரேலி வந்து ஆக ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஒடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து போகிட்டு இருக்கு. பட் பிட்காயின் இங்கேருந்தே டம்ப் ஆகி டாமினன்ஸ் இந்த லைனுக்குலாம் மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாக்கா கண்டிப்பாக ஆல் காயின்ஸ் எல்லாம் சரியான அடி வாங்கிடும். அப்படின்னு பிட்காயின் வந்து ஒரு ஹை வால்யூமில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை, டாமினன்ஸும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அது பிரேக் அவுட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மேலே போச்சுன்னா ஆல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பம்ப் கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா, பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்குது டெலிகிராமில் மேக்டெக் தமிழ்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா, அப்புறமா நம்ம சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ சார்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த சார்ட்ஸ் வச்சு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேமிலியை கூட பார்த்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்டிடி டாமினன்ஸ் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட் கிட்டே இருக்குன்ட்டு அந்த க்ரீன் பாக்ஸ். ஸோ இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பாக்ஸை ஒடிக்கல. கூட பார்த்தீங்கன்னா 200 EMA, அதாவது பர்பிள் லைன்லன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ பவுன்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறல. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா மூணு பாய்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து இருக்குது மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸில். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி முக்கியமாக பார்க்கும்போது லிக்விடிட்டி வந்து 12 ஹவர்ஸில் இல்லை 24 ஹவர்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 4900 கூட போகலாண்டு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் சீனில் 49, 141 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹையான சில பிரைட் லைன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் அந்த லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ண போகலாம். திரும்பி அந்த விக் ஃபில், அந்த ஷூட்டிங் ஸ்டார் விக் ஃபில் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ கூட போகலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லிக்விடிட்டி உங்களுக்கு தெரிய ஏற்கனவே கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ 3 டேஸில் பார்க்கும்போது பெரிய எல்லோ பிரைட் லைன் அரௌண்ட் $46,700 கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ண வரும். ஸோ அது வந்து மேலே இன்னும் எவ்வளோ போயிட்டு வரும் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நேற்றே சொல்லியிருக்கேன் 50,000 வந்து போகலாம். ஓகேங்களா, பட் அதுக்கு தான் மேலே போகுமா ப்ரோ, அவள் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இவாலுவேஷன்ஸ் பண்ணி தான் நம்ம தெரிய வரும். ஓகேங்களா, பட் உங்களோட பெயினஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில நியூஸ் பேசும்போது இப்படி பிட்காயினோட ETF இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சிலரேட்டிங்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளோஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ETF-குள்ள வந்து நிறைய வந்து இன்ஃப்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ETF பிட்காயின் ETFs, அதாவது வால் ஸ்ட்ரீட் ETFs பார்த்தீங்கன்னா பிட்காயினை 12.5x டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க பர் டே. அது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணும்போது எவ்வளோ பிட்காயின் வந்து கிடைக்குதோ அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து வால் ஸ்ட்ரீட்டோட ETFs வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால. ஓகேங்களா, ஸோ சிம்பிள். ஸோ மோஸ்ட்டாக மார்க்கெட் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கிறதே இன்னும் மேலே தே ஆர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸு. அது வந்து எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தான் மேக்டெக் தமிழ் இருக்கேன் புஜாமலாம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இது மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா பார்த்துக்க. நன்றி, வணக்கம்.